நிறைய கிச்சன் கேஜெட் எல்லாம் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இல்லையா? அந்த கேஜெட் எல்லாம் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல செக் பண்ணி பார்த்திடலாம். அதே விதமா கிச்சன் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் எல்லாம் கூட எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த வீடியோல பார்த்திடலாம். எல்லாமே ஜென்யூனா செக் பண்ணி ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுக்க போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தோணிச்சுன்னா உடனே வாங்கி வச்சுக்கோங்க. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் லாக் லீக் ப்ரூஃப் கண்டெய்னர் பத்தி தான் பார்க்க போறோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் சின்ன சைஸா தான் இருக்கு. ரிவ்யூஸ் எல்லாமே கூட சின்ன சைஸ்ல தான் அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தேன். சேம் சின்ன சைஸ்ல தான் இருக்கு. ஆனா ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப சின்னதும் கிடையாது. கரெக்டா சொல்லணும்னா மீடியம் சைஸ் அப்படின்னு சொல்லலாம். பசங்க லஞ்ச் பாக்ஸ் எந்த அளவுக்கு சைஸ் இருக்குமோ சேம் அந்த அளவுக்கு இருக்கு. இது ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றதுக்கு இல்ல வெளியில ஸ்டோர் பண்றதுக்கு ஏர்டைட் கண்டெய்னராகவும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியா இருக்கு. இது பார்த்த உடனே நீங்க கிளாஸ் ஜார் அப்படின்னு தான் நினைச்சிருப்பீங்க. ஆனா கிடையாது, இது பிளாஸ்டிக் தான். ஸோ பார்க்கறதுக்கே எந்த அளவுக்கு நல்லா இருக்கு பாருங்க. குவாலிட்டி வைஸ் கூட எக்ஸலண்டா இருக்கு. இது பிளாஸ்டிக்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து எக்ஸலண்டா கொடுத்திருக்கிறாங்க. நிஜமாவே நல்ல ப்ராடக்ட். சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். ரொம்ப சின்னதெல்லாம் கிடையாது. வீடியோல காமிக்கிற மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால எந்த பொருள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா தெரியும். அதுக்கப்புறம் இது லீக் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. அதுக்காக நான் வாட்டர் போட்டு இந்த மாதிரி செக் பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்க, எங்கேயுமே லீக் ஆகல. எனக்கு தெரிஞ்சு இது செம்ம வர்த் அப்படின்னு தான் தோணுது. ஃப்ரிட்ஜ்ல நிறைய ஸ்டோர் பண்றவங்களுக்கு, மீல் ப்ரிப்பரேஷன் முன்னாடி நாள் பண்ணி வச்சுக்கிறவங்களுக்கு இது நல்லா யூஸ் ஆகும். அதே விதமா எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம். பட் இது பிளாஸ்டிக்னால நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். பசங்களுக்கு சாம்பார் சட்னி அந்த மாதிரி ஊத்தி கொடுத்தாலும் லீக் ஆகாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான் சொல்றேன். ஸோ சூப்பர் குவாலிட்டியில இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 271 rupees ஆகும். இன்னும் நீங்க ப்ரீபேட் பண்ணீங்கன்னா இன்னும் கூட கம்மி ஆகும். ஸோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். நிறைய பாக்ஸஸ் இருக்கவே எந்த ப்ராடக்ட் எதுல இருக்குன்னு தெரியவே மாட்டேங்குது. ஸோ ஓபன் பண்ற வரைக்கும் இந்த ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து மல்டி பர்பஸ் ஸ்டாண்டு. இது வாஷிங் மிஷினுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நான் வாங்கினது கூட ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணா ஸ்பின் பண்றப்போ ரொம்ப சுத்தம் இல்லையா, அந்த மாதிரி ஷேக் ஆகாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. பட் ஆல்ரெடி ஸ்டாண்ட் இருக்கிறதுனால நான் வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ண போறது கிடையாது. நான் வாங்கினதே மெயினா எனக்கு ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். ஸோ குவாலிட்டி வைஸ் எக்ஸலண்டா இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 93 rupees ஆகுது. இன்னும் நீங்க ப்ரீபேட் பண்ணீங்கன்னா கம்மியாகவும் இருக்கும். இங்க ஒரு தவறு நடந்துச்சு. நான் இது ஃப்ரிட்ஜுக்கு செட் ஆகும் அப்படின்னு நினைச்சேன். பட் இது சர்க்கிள் ஷேப்ல இருக்கு இல்லையா, எங்களோட ஃப்ரிட்ஜ் வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. அது ஸ்டாண்டு ஒரு ஒரு இடத்துல இல்ல. ஸ்டாண்டு ஃபுல்லா இருக்கு, முன்னாடில இருந்து பின்னாடி வரைக்கும் ஃபுல்லா இருக்கு. ஸோ ஃப்ரிட்ஜுக்கு வந்து செட் ஆகல. ஆனா சும்மா வச்சு பார்த்தா நல்லா ஃப்ரீயா இருக்கு பெருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டிச்சிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஸ்டிச்சிங் மிஷினுக்கு கரண்ட் மிஷின் யூஸ் பண்றதுனால ரொம்ப ஷேக் ஆகும். நாங்க வேற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருப்போம். கீழே இருக்கிறவங்க எப்பவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, ரொம்ப சவுண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இனிமே அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வராம இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ட்ரையல் பார்த்தேன், அவ்வளோ சவுண்ட் எல்லாம் வரல. ஒரு மாதிரி வைப்ரேட் ஆயிட்டு ஷேக் ஆயிட்டே இருக்கும். அதெல்லாம் கூட நல்லா அவாய்ட் ஆயிருக்கு அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதுவும் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இந்த மாதிரி ஸ்டிச்சிங் மிஷின், இல்ல காட்டு, டீப்பா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் வந்து வாஷிங் மிஷின் கிளீன் பண்றதுக்காக டேப்லெட்ஸ் வாங்கியிருக்கிறேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டு, பயம் எல்லாமே இருக்கு. ஏன்னா எங்களோட மிஷின் வந்து ஐஎஃப்பி மிஷின். ஸோ கிளீனிங்கா இருக்கட்டும், லிக்விடா இருக்கட்டும், எல்லாமே ஐஎஃப்பி இது மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நான் கிளீனிங்க்கு வேற எந்த பவுடருமே யூஸ் பண்ணது கிடையாது. ஐஎஃப்பி பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இத்தனை நாளா. பட் அது எனக்கு அவ்வளோ பெருசா ரிசல்ட் தெரிஞ்ச மாதிரி என் கண்ணுக்கு தெரியாது. ஸோ இது ஒரு முறை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த டேப்லெட்ஸ் வாங்கியிருக்கிறேன். இது வந்து 85 rupees ஆச்சு. ஸோ இன்னும் கூட கம்மி ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக தான் டப்பு சேஞ்ச் பண்ணா, அவ்வளோ அழுக்கெல்லாம் இல்லை. டப்பு சேஞ்ச் பண்ண பிறகு கண்டிப்பாக க்ளீன் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் நான் இது வரைக்கும் டப்பு கூட க்ளீன் பண்ணது கிடையாது. ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் டப் எப்பவுமே. ஸோ அதுக்காக தான் இந்த டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம், ரிசல்ட் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்.
ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. நிச்சயமாவே சொல்லணும்னா எக்ஸலண்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லணும். இது கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷின்ல போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்ல மிஷின்லவே ஊற வைக்கிற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கூட ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலா டப் கிளீனிங் வச்சிட்டோம்னா நல்லா கிளீன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சேம் அதே மாதிரி தான் 1 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷின் மறுபடியும் ஆன் பண்ணி நல்லா சுத்த வச்சேன். நல்லா கிளீன் ஆயிடுச்சு நிஜமாவே. டோர் கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அழுக்கா இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாமே கொஞ்சம் ஊறிட்டு நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கிளாத்ல தொடச்ச பிறகு ஈஸியா ரிமூவ் ஆயிடுச்சு. நீங்களே பாருங்க, டப்பு முன்னத்துக்கிட்ட இப்போதைக்கு பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி தெரியுதுங்களா? நிஜமாவே நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நான் ஒரே ஒரு டேப்லெட் தான் யூஸ் பண்ணேன். அவங்க 2 யூஸ் பண்ண சொன்னாங்க. நான் புது டப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டேப்லெட் தான் யூஸ் பண்ணேன். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் காமிச்ச டப்புக்கு கொஞ்சம் லைட்டா டிம்மா இருந்துச்சு. இப்போ ரொம்ப பிரைட்டா இருக்கு. என்னவோ நான் புதுசா டப்பு போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. டப்புக்கு பின்னாடி அழுக்கு போச்சா இல்லையான்னு தெரியாது. ஆனா டப்பு பார்க்கறதுக்கு புதுசு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ரப்பர் எல்லாம் கூட நான் புதுசா தான் போட்டதுனால அவ்வளோ அழுக்கெல்லாம் இல்லை. ஆனாலும் பார்த்த உடனே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. நல்லா கிளீன் ஆயிருக்குடா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஐஎஃப்பி கிளீனர் யூஸ் பண்றப்போ எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்காது. அது அழுக்கு போச்சா இல்லையான்னு ஒரு டவுட்லவே இருக்கும். ஸோ இப்போ எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. டோர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெல்ட்டா இருக்கு. அந்த அழுக்கெல்லாம் நல்லா மெல்ட்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி துணி யூஸ் பண்ணி தொடச்ச உடனே நீட்டா கிளீன் ஆயிடுச்சு. எக்ஸலண்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எப்பவுமே வாஷிங் மிஷின்ல நம்ம போட்டிருக்கிற துணி அழுக்கெல்லாம் போகும். ஆனா வாஷிங் மிஷின் கூட மாசத்துக்கு 2 மாசத்துக்கு இந்த மாதிரி கிளீன் பண்ணாதான் நம்மளுக்கு லைஃப் வரும். ஸோ இந்த ப்ராடக்ட் நல்லா தான் யூஸ் ஆகுது. ரொம்ப கம்மி பட்ஜெட் கூட 12 டேப்லெட்ஸ் இருக்கு. ஒரு வாட்டிக்கு 2 யூஸ் பண்ண சொன்னாங்க. புது டப்புனால நான் ஒரே 1 தான் யூஸ் பண்ணேன். வேணும்னா நம்மளுக்கு 6 மாசத்துக்கு வரும் அப்படின்னு தோணுது. 85 rupeesக்கு 6 மாசத்துக்கு வருதுன்னா வர்த்து தானே. ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் பார்க்கலாம். இதோட பேக்கேஜ் பாத்தீங்கன்னா வாரவா எக்ஸலண்ட். நிஜமாவே எந்த அளவுக்கு பேக்கிங் பண்ணிருக்கிறாங்கன்னா, இந்த கிளிப்பு மட்டும் எடிட் பண்ணாம உங்களுக்காக அப்படியே வைக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல வச்சிடுற பாருங்க. இந்த பேக்கிங் பாக்குறப்போ எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஞாபகம் வந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிங்க்கு இல்ல யாருக்காச்சும் கிஃப்ட் பண்றப்போ நிறைய நம்ம கவர்ஸ் சுத்தி 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 கொடுத்து அனுப்புவோம் இல்லையா, அவங்க அதை ரிமூவ் பண்றதுக்குள்ள போதும் போதும்டா அப்பா அப்படின்னு தோண வச்சுடுவோம் இல்லையா. சில கிஃப்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு இல்ல பர்த்டேக்கு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு இதோட பேக்கிங்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கவர்ஸ் சுத்தி 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 கொடுத்துருக்குறாங்க. நானும் ரிமூவ் பண்ணிட்டே இருக்கிறேன். ஒன்னொன்னா வந்துனே இருக்குது. என்னடா இது, என்னை யாராச்சும் பிராங்க் பண்றாங்களா அப்படின்னு தோணிச்சு. ஆனா செம்மையான பேக்கிங் சொல்லணும்னா, எதுக்கு இந்த அளவுக்கு பேக்கிங் கொடுத்திருக்கிறாங்கன்னா, இது செராமிக் மெட்டீரியல். ஸோ அதுக்காக தான் இந்த அளவுக்கு சேஃப்டியா அமைச்சிருக்கிறாங்க. எக்ஸலண்டா பேக் பண்ணிருக்கிறாங்க. அவங்க பாவம் பேக் பண்றதுக்கே எவ்வளோ நேரம் எடுத்திருப்பாங்க. இந்த பேக்கேஜ் பார்த்ததும் எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ ப்ராடக்ட் எப்படி இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு தோண வச்சிச்சு. ஆனா ப்ராடக்ட் கூட பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா இருக்கு. ஃபினிஷிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் நினைச்ச மாதிரியே வந்திருக்கு. பிக்சர்ல எப்படி இருக்கோ சேம் ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்திருக்கு. கொஞ்சம் கூட மாற்றம் இல்ல. அந்த அளவுக்கு பிக்சர்ல இருக்கிற மாதிரி சேமா அமைச்சிருக்கிறாங்க. குவாலிட்டி வைஸ் எக்ஸலண்டா இருக்கு. இது வந்து ஆயில் ஜாரு. நம்ம ஆயில் ஊத்துறதுக்கு இந்த மாதிரி செராமிக்ல கூட மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணா சூப்பரா இருக்கும். நம்ம சமையல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆர்வமா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது வாங்கினா. பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் யூஸ் பண்றப்போ கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். கீழே போட்டோன்னா உடைஞ்சிடும். ஸோ யூஸ் பண்றப்போ மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா செம்மையா இருக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தா நமக்கே ஒரு ஃபீலிங் வந்துடும், நம்ம ஒரு ராயல் ரிச்சா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு. இதுல சேம் டிசைன்ல 2 ஜார் வரும். ஒரு ஜார்ல 500 ml வரைக்கும் ஆயில் ஊத்திக்கலாம். ஸோ ரெண்டுமே சேர்த்து 1 லிட்டர் வரைக்கும் ஆயில் ஊத்திக்கலாம். இதோட பிரைஸ் வந்து 545 rupees ஆச்சு. இன்னும் கூட நீங்க ப்ரீபேட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கம்மியான ரேட்டு தான் வரும். ஸோ வர்த்து மச்சி. கண்டிப்பா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இப்ப பார்க்க போறது ஃபுல் ட்ரெண்டிங்ல இருக்கிற கேட்ஜெட் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு லைவ்லவ செக் பண்ணி பார்த்துலாம். இது நீங்க பார்த்தே இருப்பீங்க நிறைய வீடியோஸ்ல. இப்ப இது ஃபுல் ட்ரெண்டிங்ல இருக்கு. எங்க பார்த்தாலும் இந்த கேட்ஜெட் யூஸ் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சரி நம்மளும் யூஸ் பண்ணி கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினோம். இது வந்து ஒரு பேக்கெட் ஓபன் பண்ணோம்னா அது மூடி வைக்கிறதுக்கு நம்ம கிளிப்ஸ் போட்டு வைக்கிறதோ இல்ல வேற ஏதாச்சும்
தலையில போடுற கிளிப்ஸ் எல்லாம் கூட போட்டு மூடி வைப்போம். ஏன்னா அந்த பாக்கெட்டுக்குள்ள சின்ன சின்ன பூச்சிங்க போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கவலை இருக்கும் இல்லையா? அது மசாலா பாக்கெட்டா இருக்கட்டும், சிப்ஸ் பாக்கெட்டா இருக்கட்டும், இல்ல பருப்பு பாக்கெட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி பாக்கெட்ஸ் எல்லாம் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அது மறுபடியும் க்ளோஸ் பண்ற மாதிரி தான் இந்த கேஜெட் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறேன். இதுல ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். ஸோ ஆன் பண்ணோம்னா ப்ளூ கலர்ல லைட் எரியும். ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க ஒரு 2 பட்டன் கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணி ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு இழுத்தோம்னா எல்லாமே க்ளோஸ் ஆயிடுது. எனக்கே ஃபுல் ஷாக்கு. செம்மையா இருக்கு. புது பேக்கெட் எப்படி க்ளோஸ் பண்ணுதோ சேம் அதே மாதிரி தான் க்ளோஸ் பண்ணுது. 2வது பட்டன் யூஸ் பண்ணி மறுபடியும் இழுத்தோம்னா எல்லாமே ஓபன் பண்ணி கொடுத்துடும். ஸோ இதுலவே க்ளோஸ் பண்றது ஓபன் பண்றது ரெண்டுமே இருக்கு. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பிளாக் கலர்ல இருக்கு இல்லையா? அது வந்து மேக்னெட். நம்ம அங்கங்க வச்சுட்டு மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்கு ஒட்டு வைக்கிறதுக்கு மேக்னெட் கொடுத்திருக்கிறாங்க. சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு கேபிளும் கொடுத்திருக்கிறாங்க. நல்ல யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் தான். வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட ஃபுல் ட்ரெண்டிங்ல இருக்கிற கேஜெட் தான். இது கேஜெட் எல்லாம் கிடையாது, ஆயில் ஸ்ப்ரே பாட்டில். இது கூட எங்க பார்த்தாலும் இது சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ் கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. நம்மளும் செக் பண்ணி பார்த்துலாம். இது ஒரு ஆயில் ஸ்ப்ரே பாட்டில். இதுல ஆயில் எவ்வளவு வரும்னா ஒரு 500 ml வரைக்கும் தான் பத்தும் அப்படின்னு தோணுது. ரொம்ப பெருசா எல்லாம் கிடையாது, மீடியமா தான் இருக்கும். 500 கூட கொஞ்சம் கம்மி ஆயில் தான் இதுல பத்தும் அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா இருக்கு. நீங்க கீழே பாட்டம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கிடையவே கிடையாது, கிளாஸ் ஜார் தான். ஸோ கிளாஸ்ன்னா கண்ணு மூடிட்டு வாங்கிடலாம். பிளாஸ்டிக் இந்த கிளாஸுக்கு நான் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எல்லாருக்குமே அப்படிதான் பிடிக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ எனக்கு பாட்டில்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் ரெஃபர் பண்ணுவேன். இது சூப்பர் வர்த்து அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நான் தண்ணி போட்டு செக் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஆயில் போட்டு மறுபடியும் ஒர்க் ஆகலைன்னா வேஸ்ட் ஆயிடும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் தண்ணி போட்டு செக் பண்ணிட்டு இருக்கிறேன். கரெக்டா நம்ம எந்த ஆப்ஜெக்ட் மேல ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த ஆப்ஜெக்ட் மேல ஸ்ட்ரைட்டா போகுது. ஸோ டயட்ல இருக்கிறவங்க எண்ணெய் கொஞ்சமா சாப்பிடணும், நிறைய எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே இது வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா நான் வந்து 151 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஆனா இப்போ பிரைஸ் டிராப் ஆயிட்டு 147 ருபீஸ்க்கே கிடைக்குது. இன்னும் நீங்க ப்ரீபேட் பண்ணீங்கன்னா இன்னும் கூட கம்மியா இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே வாங்கிக்கோங்க. குவாலிட்டி வைஸ் எல்லாமே எக்ஸலண்டா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் பார்க்கலாம். இது ரொம்ப வெயிட்டா இருக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மண்டைக்குள்ள யோசிச்சுட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபிளாஷ் ஆயிடுச்சு, இன்னொரு கிளாஸ் ஜார் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிளாஸ்டிக்கு அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டேன். பட் நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் கூட விரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளாஸ்டிக்லவும் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வாங்கினேன், கிளாஸ்லவும் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வாங்கினேன். ரெண்டுத்துல உங்களுக்கு எது பிடிக்குதோ அது பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படியே உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எது இருக்கோ அதுவும் பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து கிளாஸ் ஜார் தான். ஸோ இது வந்து எனக்கு 6 வந்துச்சு. குவாலிட்டி எக்ஸலண்டா இருக்கு, கண்ணு மூடிட்டு வாங்கிடலாம். ஆனா ரொம்ப பெரிய சைஸ் எல்லாம் கிடையாது. கீ குவான்டிட்டி, அதே தண்ணி குவான்டிட்டியில எடுத்தோம்னா 1/2 லிட்டர் கண்டிப்பா பத்தும். அதுவே நம்ம பருப்பு அந்த மாதிரி குவான்டிட்டியில எடுத்தோம்னா 1/2 kg பத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் தான். சின்ன சைஸா இருந்தாலும் குவாலிட்டி எக்ஸலண்டா இருக்கு, லிட் நல்லா க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ரீசனபிள் பிரைஸ் கூட. ஸோ அதுக்காக இது சூப்பரான ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்டாண்டு. கிச்சன்ல நம்ம பாத்திரங்க கீழே வைக்கிறதுக்கிட்ட இந்த மாதிரி ஸ்டாண்ட்ல வைக்கிறப்போ பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பும் ரொம்ப கலீஜ் ஆகாம இருக்கும். நம்ம கீழே பாத்திரம் டைரக்டா வச்சிட்டோம்னா அந்த இடம் ஃபுல்லா ஒரு மாதிரி வெள்ளையா மாறிட்டே வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். இது வெறும் பாத்திரம் வைக்கிறதுக்கு மட்டுமே கிடையாது, நம்ம கவுண்டர் டாப் மேல நிறைய பொருள் வச்சுட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு பாருங்க. அது சர்க்கிள் ஷேப்ல இருக்கும், இது ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். எட்ஜஸ் எல்லாமே கூட நீட் பினிஷிங்கா கொடுத்திருக்கிறாங்க. எங்கேயுமே ஷார்ப்பா இல்லாம நீட்டா பினிஷ் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. இது வந்து 2 தான் வரும், 164 ருபீஸ் ஆகும். ஸோ இதுவும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு பெரிய ப்ராடக்ட் மட்டும் லாஸ்ட்ல பார்க்கலாம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட். ஸோ அதுக்காக தான் லாஸ்ட்ல பார்க்கலாம். இப்போ வந்து பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் பத்தி பார்க்கலாம். இது வந்து நான் 8 பீசஸ் தான் வாங்கியிருக்கிறேன். பட் நான் வாங்குறப்போ 8 பீசஸ் தான் காமிச்சிச்சு. நான் வாங்கி வீட்டுக்கு ரிசீவ் ஆன பிறகு 12 பீசஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுது மீஷோக்காரர்.
பைத்தியக்காரரு. வேற என்ன பண்றது, சரி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிட்டேன். நான் டிஸ்கிரிப்ஷன்ல 8 பீசஸோட லிங்க்கும் கொடுக்குறேன், 12 பீசஸோட லிங்க்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு எது வேணுமோ அப்படி பார்த்து வாங்கிக்கோங்க. இதோட குவாலிட்டி கூட எக்ஸலண்டா இருக்கு. பிளாஸ்டிக் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஆனா இந்த ப்ராடக்ட் பார்த்த உடனே எனக்கு செம்மையா பிடிச்சி போச்சு. குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இது ஏர்டைட் கண்டெய்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லிட் சுத்தியும் ரப்பர் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இது ஏர்டைட் கண்டெய்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஈவனா இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம கிச்சன் செல்ஃப்ல வைக்கிறப்போ ஈவனா இருக்கும். பருப்பு, சர்க்கரை, வேற வேற பருப்பு எல்லாம் சேர்த்து வைக்கிறப்போ அழகா இருக்கும் கிச்சன் பார்க்கறதுக்கு. அதுவும் இல்லாம டிரான்ஸ்பரண்டா இருக்கும். எந்த பொருள் எதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ சூப்பர் குவாலிட்டியா இருக்கு. இது வந்து நான் 8 பீசஸ் தான் வாங்கினேன். 12 பீசஸோட லிங்க்கும் கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் லீஸ்டா ஒரு ப்ராடக்ட் பார்த்திடலாம். இந்த ப்ராடக்ட் யார் யாருக்கு யூஸ் ஆகும்னா, கிச்சன்ல ஸ்டோரேஜ் இல்ல, எங்களுக்கு ஸ்டோர் பண்றதுக்கு டப்பா எல்லாம் வச்சுக்கிறதுக்கு பிளேஸே இல்ல கிச்சன்ல எங்களுக்கு செவரு மட்டும்தான் இருக்கு, செல்ஃபே இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கண்ணு மூடிட்டு வாங்கிடலாம். எக்ஸலண்டான ப்ராடக்ட் இது. செம்மையா இருக்கு. குவாலிட்டி வந்து எனக்கு இது இந்த அளவுக்கு நல்லா வரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நிஜமாவே எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. இந்த வாட்டி எந்த பொருளுமே டேமேஜும் இல்ல, இந்த பொருள் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்றதுக்கும் இல்ல, இந்த பொருள் வேஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கும் எதுவுமே இல்ல. எல்லாமே சூப்பரா அமைச்சிருக்கிறாங்க. எல்லாமே நல்லா இருக்கு. 10 பொருள் வாங்கியிருக்கிறேன்னா 10 பொருள்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருக்கு கொடுக்குறேன்னா இந்த ஸ்டாண்டுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. குவாலிட்டியும் எக்ஸலண்டா இருக்கு. வெயிட் என்னால தூக்கவே முடியல. பேக்கிங் பாத்தீங்கன்னா எங்கேயுமே டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீட்டா பேக் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. ஒரு பிளேவுட் தான், வுட் எங்க உடைஞ்சு போகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஜுக்கு இந்த எஜுக்கு நீட்டா பினிஷிங் பண்ணி பேக் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. இதோட பேக்கிங் கூட நான் ஸ்கிப் பண்ணாம அப்படியே தான் போட்டிருக்கிறேன். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பேக் பண்ணி கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப வெயிட்டா இருக்கு. இது தூக்க முடியாம தூக்கிட்டு வந்த மேல வரைக்கும் நான் கிடையாது, என் பையன் தூக்கிட்டு வந்தான். சோ நல்லா இருக்கு. ஸ்க்ரூஸ் எல்லாமே கூட அவங்களே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது தனியா தேட வேண்டிய அவசியம் கிடையாது. தனியா கொடுத்தா எங்க தொலைஞ்சு போகுமோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கே ஒரு டேப் போட்டு ஒட்டி வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நாலேஜ் நல்லா யூஸ் பண்ணாங்கப்பா. இப்போ இந்த ஸ்டாண்ட் ரெடி பண்ணிக்கலாமா? இது ரெடி பண்றது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஸ்க்ரூஸ் எல்லாமே அவங்க கொடுத்திருக்கிற ஓட்டெல்லாம் போட்டு நல்லா டைட் பண்ணி கொடுக்கணும். ஆனா எது எது எங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பார்த்து வைக்கணும். அவங்களே அதுக்கு மாத்தி வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சைடு பெயிண்ட் கூட அடிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது இந்த சைடு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு சைடு ஃபுல்லா பிளாக்ல பெயிண்ட் அடிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஹோல்ஸ் இருக்கிறது சைட்ல வரணும், சைடில் ஹோல்ஸ் இருக்கிறது சென்டர்ல வரணும். அப்படி அசம்பிள் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப ஈஸி தான் இது அசம்பிள் பண்றதுக்கு. ஆனாலும் ஒருத்தர் ஹெல்ப் கண்டிப்பா வேணும். ஏன்னா இந்த மாதிரி பிடிச்சிக்கணும், இல்லைன்னா கிராஸ் ஆயிடுச்சுன்னா அது கிராக் ஆயிடும். ஸோ அதுக்காக ஒருத்தர் ஹெல்ப் எடுத்துக்கிட்டு நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடும். குவாலிட்டி நம்ம கடையில கொடுத்து செஞ்சா எப்படி இருக்குமோ ஒரு ஸ்டாண்டு, சேம் அந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியில கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. நான் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிட்டு என் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துட்டா, அவங்க நல்லா ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டைரக்டா எடுத்துட்டு போய் ஆணியில மாட்ட வேண்டியதுதான். எனக்கு சூப்பரா பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி செவர்ல மாட்டி வச்சிட்டோம்னா இதுலமே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பருப்புல இருந்து சக்கரை வரைக்கும் எல்லாமே நீட்டா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி கிச்சன்ல ஸ்பேஸே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் ரொம்ப யூஸ் ஆகும். இப்போதைக்கு காலி டப்பா தான் அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபில் பண்ண பிறகு வரப்போற விளாக்ஸ்ல நீங்களே பாருங்க. அவ்வளவுதான். இந்த ஸ்டாண்டோட டீடைல்ஸ் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. எல்லாமே ரீசனபிள் பிரைஸ் தான். எதுவுமே இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த பிரைஸ் ஜாஸ்தி அப்படின்னு கூட எதுவுமே எனக்கு தோணல. அந்த செராமிக் பாட்டில்ஸ் கூட செராமிக்னால பிரைஸ் ஜாஸ்தி, ஆனா அதோட லுக் பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா இருக்கு. ஸோ அது கூட பிரைஸ் வந்து கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு தோணுச்சு. ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்து எல்லாருக்குமே நன்றி.